பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 16ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 Samuel chapter 1 verse 27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. அன்னாள் தேவ சமூகத்தில் ஒரு பிள்ளைக்காக அவங்க ஜெபித்த ஒரு ஜெபத்தை தான் இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நமக்கெல்லாம் இந்த ஸ்டோரி தெரியும். எல்கானாவினுடைய ஒரு மனைவியாக இருந்த அன்னாளுக்கு எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்க. அவங்க பெயர் பெனினாள். அவங்களுக்கு அநேகம் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக மகளோ அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், அடிக்கடி இந்த அன்னாளை அவள் என்ன செய்வாளாம், துக்கப்படுத்துவாளாம். ஆமேன். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். புருஷன் அதிகமான அன்பு செலுத்தினாரு. ஆனால் அன்னாளுக்கு ஒரு குறை இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லையாத ஒரு குறை காணப்பட்டது. ஆகவே அன்னாள் என்ன செய்தானா, தேவ ஆலயத்துக்கு அந்த நாட்களில் பாருங்கள், வருஷத்தில் ஒரு முறை தான் ஆலயத்துக்கு அவங்களால போக முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த வருஷந்தோறும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது அன்னாள் ஆலயத்தில் போய் மனம் கசந்து அவள் அழுது அவள் ஜெபிக்கிறாள். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவள் அழுது அவள் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் ஏலி அங்கிருந்த ஆசாரியன் நினைக்கிறாரு, அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாவது மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்த நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடன் போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கிடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அவள் என்ன ஜெபித்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இதே 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 11ஆம் வசனத்தில் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணி அவன் ஜெபம் பண்ணுறாங்க. அதுவரே என் சிறுமியை கண்ணோக்கி பாருங்க, என்னை மறக்காமல் நினைத்தருளுங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன்ப்பான்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அவங்க அழுது மனம் கசந்து ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே இருந்த ஆசாரியனுக்கே தப்பாக புரிந்து கொள்ளுகிறார், குடித்து வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி. அப்படியாக இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் அன்னாள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்தார், அன்னாளை நினைவு கூர்ந்தார். அதே மாதிரி கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அன்னாளும் பொருத்தனை பண்ணின பிரகாரமாக அந்த பிள்ளை பால் மறந்த பின்பு அந்த பிள்ளைய அவர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அவர் கொண்டு வருகிறாள். அல்லேலூயா. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உன் மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்.
ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேட்டேன், கர்த்தருக்கே நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு வந்து அவனுடைய ஆலயத்தில் அவங்க விடுறாங்க. ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. 27 சொன்னது போல, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அவள் ஜெபித்தது என்ன? இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு அன்னாளுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அன்னாளுக்கு ஒரு ஒரு குறைவு காணப்பட்டது. அந்த குறைவுக்காக தேவ சமூகத்தில் அவங்க போராடி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். கர்த்தர் அந்த பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எவ்வளோ உண்மையா இருக்கிறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, அன்னாலும் அந்த இடத்துல எவ்வளோ உண்மையா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க ஒரு பொருத்தனை பண்றாங்க. அந்த பொருத்தனையை அவங்க நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். சில நேரத்தில் நம்மளுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஸ்பரேட்டான சூழ்நிலையில நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க மட்டும் இதை பண்ணீங்கன்னா நானும் இதை செய்வேன், நான் அதை பண்ணுவேன், நான் சுகமானா நான் உங்களுக்கே ஊழியம் செய்வேன், என்னுடைய பணத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு கொடுப்பேன், வீடு எனக்கு கிடைச்சதுன்னா இதை பண்ணுவேன், வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்துவேன், கார் கிடைச்சதுன்னா எல்லாரையும் ஆலயத்துக்கு காரில் கூட்டிட்டு போவேன், என்னெல்லாமோ பொருத்தனை பண்ணுகிறோம். ஆனால் தேவன் நம்ம ஜெபத்தை கேட்ட பிறகு கிரீன் கார்டு கிடைச்சா இதை பண்ணுவேன்னு எல்லாம் ஜெபிக்கிறோமே பிரியமானவர்களே. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்ட பின்பு நம்முடைய பொருத்தனைகளை செலுத்துகிறோமா? ஆண்டவர்கிட்ட என்னென்ன காரியங்களை நம்ம ப்ராமிஸ் பண்ணோம் அதை நம்ம செய்கிறோமா? அன்னாலை குறித்து பார்க்கிறோம். அவங்க பாருங்க, அந்த பிள்ளைய அப்படியே கொண்டு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் விட்டுட்டு போறாங்க. எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு எல்லாம் இந்த சாமுவேல் ஸ்டோரி தெரியும். ஆனால் உண்மையாகவே நீங்களும் நானும் நம்ம எல்லாம் மதர்ஸாக இருக்கிறோம். அந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன பிள்ளைய அந்த இடத்துல விட்டுட்டு அவங்க போறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் தூரத்தில் போய் படிக்க போனாலே நமக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. அந்த பிள்ளைய அப்படியே தேவ சமூகத்தில் கொடுக்குறாங்க. அவனை கர்த்தருக்கென்று நான் கேட்டபடியால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, அவங்க கர்த்தருக்கு லோன் கொடுத்தாங்களாம், கடன் கொடுக்குறாங்களாம், அந்த மாதிரி கொடுத்தாங்களாம். ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சார் இல்லையா? அதுக்கு பிறகு 3 குமாரரும் 2 குமாரத்திகளும் அந்நாளுக்கு பிறந்தாங்க. அது மட்டும் இல்லை, சாமுவேல் அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் சாமுவேலை எடுத்து பயன்படுத்தினார். 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ற ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு நீங்க எந்த குறைவோடு இருக்கிறீங்க? எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க? அந்நாளுக்கு அன்னைக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு குறைவு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன குறை இருக்குது? எந்த காரியத்தை குறித்து நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற சத்தியம் என்ன தெரியுமா? அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமா நமக்கு செய்வாங்க. அன்னைக்கு சாமுவேலுக்காக ஒரு பிள்ளைக்காக அன்னாள் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து சொல்றாங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். ஒருவேளை நீங்க கிரீன் கார்டுக்காக விண்ணப்பம் பண்றீங்களா? ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். சுகத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் பலவீனம் மாறணும், என் சுகம் கிடைக்கணும். இல்ல பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? குடும்ப சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்ல கடன் பிரச்சனை மாறணும், ஆண்டவரே இந்த ஒரு பிரச்சனை எனக்கு மாறணும் அப்படின்னு நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கேட்டு பதில் கொடுப்பார். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ப்ரேயர் ரிக்வெஸ்டையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? ப்ரைஸ் ரிப்போர்ட்டா கர்த்தரால மாற்ற முடியும். அவர் ஜீவனுள்ள தேவன். நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஆராதிக்கிற தேவன், அவர் காண்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன், அவர் நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற தேவன், சகலவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன், சிருஷ்டித்து எல்லாவற்றையும் நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை.
நமக்கு ஒருவேளை கடினமாக இருக்கலாம். உலக மனிதர்களுக்கு நம்முடைய காரியங்கள் இதெல்லாம் நடக்காது, சாத்தியமே இல்லை, இது நடக்க சாத்தியன்றதே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் சாத்தியமில்லாததை ஆண்டவர் சாத்தியப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, ஆமென். நிச்சயமா கர்த்தர் செய்வார். ஆண்டவர் மேல் நம்ம விசுவாசமா நம்ம ஜெபத்தை மட்டும் நம்ம விட்டுறாம தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். நிச்சயமா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம பேசி பார்த்து சரியாகாத காரியங்கள், எவ்வளோ பிரயாசப்பட்டு சரியாகாத காரியங்கள் எல்லாம் ஜெபத்தினால் சாத்தியம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அதிகமாக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 சாமுவேல் 1:27 இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேலையில வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?